என் மாசில்லா மாணிக்கமே, நீ அப்பாவை அடிச்சேன்னு அவசரத்துல நினைச்சேனே. அம்மா, உன்னுடைய பரிசுத்தமான வயசுல பிறந்த எந்த உயிரும் அந்த பாவத்தை செய்யாதம்மா. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லிடா. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லு. அம்மா, பல ஆளுங்க வேணும், அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணமும் வேணும். பணமா? இதுவரைக்கும் எந்த காரியத்துக்கு நான் பணத்தை செலவு பண்ணதில்லைன்னு தெரியுமில்ல காளிங்க? தெரியும் தெரியும். மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இருக்கணும் இல்லையா காளிங்க? ஆமாங்க. பணம் எவ்வளவு வேணும்? 10,000. 10,000? அதுக்கு மேலேயும் தேவைப்படும். என்னப்பா இது, அணைய கட்டுறதுக்கா உடைக்கிறதுக்கா? உடைக்கிறதுக்கு தான். அவ்வளவு பெரிய அணைய ஒரு ராத்திரியில உடைக்கிறதுனா சாமானிய காரியமா? உனக்கெல்லாம் ஒரு தட்டு தானப்பா. அது என்ன அடுக்கி வச்சிருக்கிற பானையா? என்ன செய்தி எனக்கு தெரியாது. அந்த அணைய நீ உடைச்சே ஆகணும். பணம் இல்லைன்னா அது நடக்காது. ஏன் நடக்காது? இந்த கந்தசாமி புள்ள சோத்தை தின்னு தின்னு காத்தவராயன் செல்ல மாறி இருக்கிறியே, ஏன் நடக்காது? கையில வலு இல்ல, நெஞ்சில உறுதி இல்ல. என்ன விட பணத்துக்கு தான் அதிக பலம் இருக்குன்னா? பணம் பணம்னு மறுபடியும் பேசாத. சல்லி காசு கூட கொடுக்க முடியாது. உடைக்க போறியா இல்லையா? என்னடா யோசிக்கிற? உடைக்கத்தானே வேணும். உடைச்சு காட்டுறேன். ஓடிட்டு நிக்காத. மாதவா, ரத்தனம். என்னவா தேர? அந்த கஞ்ச பைய கந்தசாமி நமக்கு பணம் தரல, அதனால அவன் வீட்டுல கூட்டு கொள்ளையடிக்க. நான் தயார். இது நம்ம தொழிலுக்கே விரோதம். ரத்தனா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லாட்டி போனா ரொம்பதான் கோபத்தை தாங்குறாரு. மாதவா, புறப்படு. ஏதோ ஆபத்து போல இருக்கு. இல்லன்னா மணி இப்படி இங்க வந்திருக்காது. ஆமா கண்ணம்மா, இப்பவே கதவை எடுத்து பூட்டிக்கிட்டு இப்படியே புறப்பட சொல்ல. சிவகாமி, மாணிக்கம், சோமு உடம்புக்கு என்னம்மா? சோமு, சோமு, ஏன்டா அப்படி கண்ணு மூடிட்டு இருக்க? தரம் வந்திருக்கேன்டா, என்ன பார்க்க மாட்டியா? மாணிக்கம், பெரியப்பா, உங்களை பிரிஞ்சதுனால ஒரு குலைஞ்சு போன எங்க குடும்பத்தின் கோர நிலைய பார்த்தீங்களா? வீரப்பா இப்ப எங்க இருக்கான்? வீரப்பா எங்க சொல்லுப்பா. அந்த பாலாமணி வீட்டுல. வீரப்பா, வீரப்பா, பிரமாதம். மனைவி கணவனுக்கு பணிவிட செய்யணும், கணவன் மனைவி கிட்ட அன்பு காட்டணும். இப்படித்தான் நான் படிச்சிருக்கேன். ஆனா நீ இவளுக்கு போய் பணிவிட செய்வேன்னு நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாதப்பா. எங்கடா வந்த? உன்னுடைய சரித்திரத்தை திருத்த வந்திருக்கேன்டா. பேசாம போயிடு. பேசுறதுக்கு நேரம் இல்ல. புறப்படையும் கூட. போறியா இல்லையா? வர்றியா இல்லையா? முத்தையா, நாய் வாழ கூட போடா. வீரப்பா, அந்த முத்தமையின் மஞ்சள் குங்குமத்துக்காக உன்னை உயிரோட கொண்டு போக வந்திருக்கேன்டா. ஒழுங்கா வந்துடு. வந்து செருக்கி சிவகாமிக்கு தாலி கட்டுறது நானா நீயாடா? அயோக்கிய பயல. அவரை போட்டு அவரை அடிக்கிறாங்க மாமா. போய் காப்பாத்து. பயல, எத்தனை குடும்பத்தை இந்த மாதிரி கெடுத்த? எல்லாத்துக்கும் வசதி. மாமா, எழுந்துருங்க மாமா. பயங்கரமா அடிச்சுட்டானே மாமா. வெள்ளம் தலைக்கு மேல வந்துட்டு இனிமே ஒரு வினாடி கூட இந்த ஊர்ல நாம இருக்க கூடாது. அவர் எழுதி வச்ச நிலத்தை அவர் பேருக்கு எழுதி வச்சுட்டு நாம எங்கேயாவது போயிடுவோம் மாமா. பாதி அவரை கொடுத்துட்ட, பாதியை நம்ம வச்சுக்கோமே. வேண்டாம் மாமா, பிரத்தியா சொத்து நமக்கு வேண்டாம். நாம அனுபவிச்ச வேதனையே போதும். எழுந்திருக்க மாமா. தெரியுதாடா, இது உன்னுடைய வீடு. தவறான வழியில் போன வீரப்பா, நீ தாலி கட்டின சிவகாமியோட கதிய பாத்தியா?
யாருக்கும் கிடைக்காத இந்த அன்பு கலசத்தை இப்படி அநியாயமா உடைச்சு உருமாத்தி வச்சிருக்கேடா. நீ உருப்படுவியா பாவி? அதோ பாரு, அதிர்ஷ்ட மகன்னு அடிக்கடி சொல்லுவியே, அந்த சோமு ஜன்னி பிடிச்சு துடிக்கிறான்டா. வீரனுக்கு வீரனான மாணிக்கம் அவன் உன்னை பார்க்க வைக்கப்பட்டு ஒதுங்கி நிக்கிறத பாருடா, நல்லா பாருடா. செழிச்சிருந்த குடும்பத்தை சீரழிச்சவனை பாருடா, பாருடா. என்ன ஒண்ணு சொல்ல வேண்டாம், என்ன சித்திரவதை செய்ய வேண்டாம். மணிக்கனே, மணிக்கனே, உன்ன மாதிரி 1000 காளிங்க வந்தாலும் சரி, அந்த ஆண்டவனே வந்து கேட்டாலும் சாவி இருக்கிறத சொல்ல முடியாது. சொல்ல மாட்டேன், முடியாது, முடியாது. நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ்ல டீயை எக்கல் பண்ணி சாப்பிடுறத நீங்க மறந்துட்டீங்களா? இந்த கெட்ட கொஞ்சம் அவுத்து விடுங்க, நான் வந்து அப்புறம் சிங்காரி அவுத்து விட்டு அந்த சாமி பிள்ளை நேரம் நெருங்கி போச்சு, நானும் நெருங்க போறேன். என்ன சொல்ற? சாரி என்ன சொல்லு. முடியாது, சொல்ல மாட்டா, முடியாது. கொஞ்சம் நெல்லப்பா, நேரம் இல்லை. என் தம்பி மரண படுக்கையில கிடக்கிறான், அவனை பார்த்துட்டு அப்புறம் வரேன். எல்லாம் எனக்கு தெரியுமா, நீ ஒண்ணு கவலைப்படா. அப்பா, நீ மட்டும்தான் வந்தியா? என் ராமு வரலையா? என் காளை எங்கப்பா? என் காளை எங்கப்பா? காளை இதோ கொண்டு வரேன், இதோ கொண்டு வரேன். சொல்லு. சிதம்பரம்,
குறிப்பிட்ட நேரம் வந்துடுச்சு. காளி சிறுத்தையை ஊத்தி விடு. அப்படியே சீக்கிரம்.